அடுத்த நிகழ்வாக அடுத்ததாக ஒரு காணொளி காட்சி திரையிடப்படுகிறது. திராவிட பெருஞ்சுவர் தற்போது காண்போம். திராவிட பெருஞ்சுவர் காணொளி. செவரு எல்லா கதைகளும் தொடங்குற மாதிரி தான் இதுவும். ஒரு ஊர்ல அப்படின்னு தான் தொடங்க போகுது. ஆமா, ஒரு ஊரு. ஆதி மனிதன் குகைகள்ல வாழ்ந்து வேட்டையாடி பாறைகள்ல வரைஞ்சு கிறுக்கி தன்னோட உணர்வுகளை பேசிட்டு இருந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. உலகத்திலேயே முதன்முறையா இந்த ஊர்ல மொழின்னு ஒண்ணு உருவாச்சு. அதை தொடர்ந்து கலாச்சாரம், பண்பாடு, கலை, இலக்கியம், அறிவியல், விவசாயம், வியாபாரம், வீரம்னு இந்த உலகத்துக்கே முன்னோடியா அந்த ஊரும் ஊர் மக்களும் இருந்தாங்க. அந்த தொன்மையான திமிரான தரமான மொழிக்கு பேர் தமிழ். தமிழ் 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 தமிழ்ல இருந்து பிரிஞ்சு மலையாளம், கன்னடம், தெலுங்குன்னு பல சகோதர மொழிகளும் மொழிக்காரங்களும் உருவானாங்க. வெப்ப பூமியான இந்த ஊர்ல இருந்த மக்களுடைய தோல் நிறம் கருப்பா இருந்துச்சு. 3 பக்கமும் திரைக்கடலால சூழப்பட்டு இருந்த இந்த ஊர்ல வாழ்ந்த எல்லாரையும் திராவிடர்கள்னு சொன்னாங்க. ஆமா, திராவிடர்கள். கெத்தா, மாசா, திமிரா அந்த ஊர்ல வாழ்ந்த எல்லாரையும் இந்த உலகம் திராவிடர்கள்னு தான் சொல்லுச்சு. அந்த ஊராண்ட குல தலைவர்களும் குறுநில மன்னர்களும் பேரரசர்களும் அந்த ஊருக்கான பாதுகாப்பா ஒரு பெரிய அரணை அமைச்சாங்க. அதுக்கு பல்வேறு காலகட்டங்கள்ல பலரால பல ஆபத்துகள் ஏற்பட்டாலும் கூட அது மீண்டும் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டுச்சு. திராவிடர்கள் நிறைஞ்சு வாழ்ற அந்த ஊருக்கு பல எதிரிகள் இருந்தாலும் பல காலமா குடைச்சல் கொடுத்துட்டு இருக்க மிக முக்கியமான எதிரிகள் ஆரியர்கள் தான். குறிப்பா சற்றே வெள்ளைத்தோல் கொண்ட பார்ப்பனி ஆரியம் இந்த அரணை முட்டி மோதி உடைக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்திய சுதந்திர காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த ஆரியம் இந்த ஊரோட செவரை முழுசா இடிக்க முயற்சி பண்ணுச்சு. அப்போ கையில ஒரு சின்ன தடியோட செம்ம தைரியமா சொவரு மேல ஏறி நின்று சண்டை செஞ்சாரு அந்த கிழவர். ஒண்ணுமில்லா கிழவன் நம்மள என்ன பண்ணிடுவான்னு தான் முதல்ல அந்த கூட்டம் நினைச்சது. ஆனா அந்த கூட்டத்தை குமரி எடுத்து ஓட ஓட விரட்டி தள்ளினார் அந்த பெரியார். தீண்டாமதான் ஒழிஞ்சு போச்சுங்கிறாங்களே, இந்த கோயிலுக்கு போனா மாத்திரம் ஏன் வெளியில நில்லுங்கிறான், சாமிய தொட்டா தீட்டாகும்னு சொல்றான். அப்போ தீண்டாம எங்க போச்சு, ஏமாத்துறான். பல காலமாகவே இந்த செவருக்குள்ள அங்கங்க ஓட்டையை போட்டு இந்த ஆரிய கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி ஓட்டைக்குள்ள ஊடுருவது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள இருக்க சிறுசுங்க, வேலைக்காகாத வெங்காயங்களை எல்லாம் அவங்க கூட கூட்டு சேர்த்துக்கிட்டு சும்மா வம்பிழுத்து மூக்கோடையறதையே பொழப்பா வச்சிருக்கு. சரி, அந்த கிழவனை போட்டா எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சாங்க. கிழவன் கிட்ட நெருங்கவே முடியல. சரி, கிழவன் தானா போய் சேர்ந்துட்டா எல்லாம் போயிடும்னு நம்பிக்கையா காத்திருந்தானுங்க. ஆனா அதுக்குள்ள கிழவன் வளர்த்த மூத்தவரு, அதான் நமக்கெல்லாம் அண்ணா வந்தாரு. அண்ணாவா? என்ன பண்ணிடுவாரு பாத்துடுவோன்னு இல்லாத மீசைய முறுக்குச்சு அந்த கூட்டம். என்னவா? என்னவெல்லாம் பண்றேன் பாருடான்னு பின்னி பெடல் எடுத்தாரு அண்ணா. அண்ணாவோட ஆட்டம் கொஞ்ச காலம் தான். ஆனா இன்னி வரைக்கும் அவர் கட்டின சோகத்துல முட்டிக்கிட்டே இருக்கானுங்க அந்த ஆரிய எதிரிங்க. பல மண்டைகள் உடஞ்சாலும் செவுத்துல சின்ன கீரல் கூட விழல. கிழவனும் போயாச்சு, அண்ணாவும் போயாச்சு. இனி எவன்டான்னு செவரை உடைக்க அந்த கூட்டம் வரும்போது செவரு மேல கூலா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு நின்னுட்டு இருந்தாரு அண்ணாவோட தம்பி தங்க கம்பி கலைஞர். உடன்பிறப்புகளே, ஊருக்கு வெளியே செவரை உடைக்க ஒரு கூட்டம், ஊருக்குள்ளேயே செவரை உடைக்க சிறு கூட்டம்னு இருந்தாலும் சும்மா சுத்தி சுத்தி அடிச்சாரு தலைவர் கலைஞர். பெரியார் கிட்ட படிச்ச சமூக பாடம், அண்ணா கிட்ட கத்துக்கிட்ட அரசியல் வித்தன்னு ரெண்டுத்தையும் சேர்த்து இறங்கி செஞ்சார். சில புதுவித ஆரிய எதிரிகளையும் எதிர்கொள்ள வேண்டி இருந்தது கலைஞருக்கு. எவனா இருந்தாலும் வாங்கடான்னு இன்னும் ஒவ்வொரு பாலையும் பவுண்டரிக்கு தெரிக்க விட்டாரு. ஆரிய கூட்டத்தை எதிர்த்து சண்டை செய்யறது ஒரு பக்கம், தன்னுடைய ஊர்ல வாழ்ற மக்களுக்கான வளர்ச்சியை செய்யறது ஒரு பக்கம்னு ரெண்டுத்தையும் விடாம இழுத்து புடிச்சு செஞ்சாங்க இந்த 3 தலைவர்களும். சமூக நீதி, சம வாய்ப்பு, சுயமரியாதை, கல்வி, சுகாதாரம், தொழில்நுட்ப வளர்ச்சின்னு மக்கள் நலன் சார்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நிகழ்த்தி வரலாற படைச்சிருக்காங்க இந்த தலைவருங்க. ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் அசந்த நேரத்துல திருட்டுத்தனமா செவருல வந்து அங்கங்க காவி பெயிண்ட் அடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுவும் சமீபமா ஊருக்குள்ள இருக்க சில உதவாக்கரைங்க டயரை நக்கி படைக்கிற அடிமுட்டால் அடிமைகளை எல்லாம் வச்சு இந்த தடவையாவது செவரு இடிச்சிடலான்னு பாக்குறானுங்க. ஆனா அவனுங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. பெரியார் இல்ல நினைச்சா அண்ணா வந்தாரு, அண்ணா இல்ல நினைச்சா கலைஞர் வந்தாரு, இன்னைக்கு கலைஞர் இல்ல நினைச்சு செவரு இடிக்க வர்றானுங்க. அவனுங்களுக்கு தெரியல, பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகிய தலைவர்களுக்கான மொத்த தளபதியா நம்ம தலைவர் இருக்காரு. இனமானத்தை அடகு வச்சு அடிமைகள் போட்ட ஒவ்வொரு கையெழுத்தும் தமிழ்நாட்டை 100 வருஷம் பின்னாடி கொண்டு போச்சு. அத்தனையையும் சரி செஞ்சு இன்னைக்கு மீண்டும் சமூக நீதி பாதையில தமிழ்நாட்டை முன்னோக்கி நடபோட வைக்கிற திராவிட மாடல் திட்டங்களுடைய நாயகன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆளுமை திராவிட பெருஞ்சுவருக்கு அந்த பக்கம் எதிரிகளை தடுத்து நிறுத்தி இருக்கு. போர் இன்னும் முடியல.
இயக்கம் தடுப்புச் சுவரா ஒரு பக்கம் நிக்க, இளைஞர் கூட்டம் தீப்பொறியா கிளம்பி இனப்பகையை முடிக்க வேண்டிய நேரம் இது. இத பார், இது எங்க ஊரு. எங்க ஊருக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு, 10,000 நல்ல விஷயங்கள் இருக்கு. அதை நாங்க பாத்துக்கிறோம். நீ என்னைக்கா இருந்தாலும் செவருக்கு அந்த பக்கம் தான். இன்னைக்கு இல்ல, என்னைக்கா இருந்தாலும் உன்னால எங்க செவருல இருந்து ஒரு செங்கலை கூட புடுங்க முடியாது. ஏன்னா செவரை காத்து நிக்கிறது யாருன்னு தெரியும்ல. திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது.